பொம்மி சித்தா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசி வந்து சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ராணி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மீனோட அசைவு வச்சு, ராணி வந்து எப்படி இருந்தாலும் பொம்மி எங்க இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சரி கேட்போம்ன்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்து பெரட்டி பெரட்டி பார்க்கும்போதே, சாவித்திரி கேங் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ராணியோட அசைவுகள எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுங்க. அப்படி பண்ணணும். திடீர்னு வந்து பொம்மி வரத்துக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னது பொம்மி வந்துருவாளா? ஆமா. நான் அந்த ஹிட்டி பொண்ணுகிட்ட வந்து கேட்கும்போது, அவ என்ன ஏமாத்திட்டாங்கிற விஷயம் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன்ல. அப்படி இருக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏதாவது நமக்கு தெரியாம ராணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கூட, என்கிட்ட வந்து சொல்லிடுங்க. நான் அப்பதான் வந்து சமாளிக்க முடியுங்கிற மாரி சூப்பரா வந்து ஐடியா வந்து குடுக்குறாங்க போல இருக்கு. உடனே வந்து சாவித்திரி கேங்லாம் அப்படியே அவங்க ஜன்னல்ல வந்து நின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "அம்மா என்னம்மா இது ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல "உனக்கு பொம்மி எங்க இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சா சொல்லு" அப்படின்னு சொன்னோனே, இந்த மீன விட்டா நமக்கு இப்ப க்ளூ குடுக்கறதுக்கு யாருமே இல்லங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொன்னோனே, பச்சை கலர் லைட் வந்து எரியுது. "என்னம்மா அது?" மீன் கிட்டேருந்து வந்து பச்சை கலர் லைட் வந்து எரியுது. "ஒண்ணும் புரியலையே! அப்படின்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. தெரியுமா? அம்மா பச்சை கலர் லைட் அடிச்சா பாசிட்டிவாம்மா அர்த்தம். அதனால தான் தெரியுங்கிற விஷயத்த வந்து சொல்லுமாமா. இத்தன நாளா பொம்மி கிட்ட வந்து இது மாரி தான் பேசிட்டு இருக்காங்கிற விஷயம் நமக்கு நமக்கு தெரியாம போயிடுச்சேங்கிற மாரி திங்க் பண்றாங்க. சாவித்திரி கேங்கலாம், சரி எங்க இருக்காங்கன்னு சொல்லு. அம்மா அது என்னம்மா வாய தொறந்து சொல்லுமாமா. அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. அது சொல்ற இடத்த வந்து ஆமா, இல்லன்னு மட்டும் தான் சொல்ல முடியுங்கிற மாரி அந்த இடத்துல ரகுவரனும், சாவித்திரியும் வந்து புரிஞ்சுக்கும்போது, அது அசைவுகள வந்து நோட் பண்றாங்க. ஓ! இப்படி இப்படியெல்லாம் நவுர்றியா? அம்மா என்னம்மா அவ அசைவுகள வந்து நல்லா வந்து நோட் பண்றா. அப்படின்னா இவளுக்கு மீன் என்ன சொல்லுங்கிற விஷயம் வந்து தெரியுமா? டேய் மனோ! நீ வேற ஏன்டா வந்து அங்க நடக்கிறதுக்கெல்லாம் வந்து இங்க உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்க? அது எங்களுக்கே தெரியாதா? அமைதியா வந்து பார்றா! எங்களுக்கே தெரியாம தானடா பார்த்துட்டு இருக்கோம்ன்னு சொன்னோனே, மனோ வந்து அமைதியாயிடுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சாவித்திரி வந்து பதட்டமா இருக்காங்க. இவ கிட்ட கையில என்னமோ ஒரு புக் இருக்கு. அந்த புக்க வச்சு மட்டும் தான் இவ வந்து என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம்மா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன்னோனே, அந்த அர்த்தம் என்னென்ன போட்டிருக்குங்கிற மாரி சொன்னோனே, கோவில் குளத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்துல பொம்மி இருக்கா. அப்பன்னா கோயில் குளத்துக்குள்ள தான் வந்து பொம்மி மீன் இருக்குங்கிற மாரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சாவித்திரி கேங்குக்கு தூக்கி வாரி போட்டுது. முதல்ல இத போய் தமன்னா கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும் தான் உண்டு. ஆனா, அங்க ஆயிரக்கணக்குல மீன் இருக்குமேம்மா, அதுல எப்படிம்மா வந்து பொம்மி மீன வந்து கரெக்ட்டா வந்து கண்டுபிடிக்க முடியும்? அவ ஏதாவது பண்ணுவாடா, கோயில் குளத்துக்குள்ள கூட போவா. தமன்னா என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொன்னோனே, நாங்க கண்டுபிடிச்சுட்டோம் ராணியோட அடுத்த க்ளூ என்னன்னு. கோயில் குளத்துக்குள்ள தான் வந்து மீன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். நிச்சயம் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ராணி போறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுங்கிற மாரி சொன்னோனே, ஒரு பக்கம் நம்ம சிவபெருமானோட உதவி இல்லாம திருப்பியும் வந்து ராணியால எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா, இந்த பக்கம் ஹிட்டி பொண்ணும் இல்ல. இல்ல அந்த குட்டி சாமிய வந்து எதார்த்தமா வெளியில வந்து பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ராணிக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரப்ப, ஏதோ ஒரு சாமியார் வந்து உதவி செய்வாங்க. அதே மாரி குட்டி சாமி கூட வந்து வரலாம். "உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, "நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன்னு தான் நீங்க சொன்னீங்க. ஆனா கடைசில என்னால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. நீங்க தான் எனக்கா உதவி செய்யணுங்கிற மாரி குட்டிசாமி கிட்ட வந்து கேட்கும்போது, அவங்க வந்து உதவி பண்ணலாம். நீ வந்து நிச்சயம் வந்து போ. அந்த இடத்துக்கு போனேன்னா, உனக்கு இது மாரி பரிகாரம்லாம் பண்ணு. கண்டிப்பா வந்து அந்த இடத்துல உனக்கு பாசிட்டிவா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குங்கிற மாரி சொல்லிட்டு, வேக வேகமா போறாங்க. சாவித்திரி கேங் வந்து அவங்கள்ட்ட சொன்னோனே, மாயாஜாலம் மூலியமா வந்து அந்த குளத்துக்குள்ள வந்து போலான்னு பார்க்குறாங்க. அப்பதான் வந்து அந்த குட்டிசாமி சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. நம்ம ராணி, நிச்சயம் பொம்மிக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி பிரச்சனை வராம இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஏதோ ஒண்ணு ஒரு விஷயம் வந்து கட்டி குடுத்துருக்காங்க. இந்த குளத்துக்கு பக்கத்துல வந்து இது இருந்துச்சுன்னா, எந்த விதமான மாயாஜாலமும் வந்து பொம்மிகிட்ட வந்து முடியாது. நிச்சயம் அதுங்க இருக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாதுகாப்பா இருக்குங்கிற மாரி சொன்னோனே, அதே மாரி ஒரு விஷயத்த வந்து சொன்னோனே, ஜார்ஜியா வந்து தண்ணிக்குள்ள இருந்தது. அப்படியே வேக வேகமா வந்து வெளியில வந்து விழலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாரி சுவாரஸ்யமா மாயாஜாலமா கொண்டு போறாங்கன்னு.